படத்தோட தொடக்கத்துல ரெம்மி என்ற ஓவியர காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் அவங்க மனைவி கூட ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் ஒரு நாள் அவங்க குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு அவர் உட்கார்ந்து இருந்த சேர் தரைக்குள்ள போற மாதிரி தோண உடனே அவர் எழுந்து நிக்கிறாரு. இருந்தாலும் வித்தியாசமான சம்பவங்கள் அவருக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் அவர் மனைவி கூட உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, சோபால இருந்து அப்படியே முழுகுற மாதிரி தெரியுது. என்ன ஆகுதுன்னு முழிக்கிறாரு. அதே மாதிரி பெட்ல படுத்துட்டு இருக்கும்போதும் அவர் உள்ள போற மாதிரி தோணுது. இங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இதெல்லாம் மனப்பிராந்தியா இருக்குமோன்னு அவரே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோ அவருடைய குழந்தைங்களோட ஸ்டூடியோக்கு போயிருப்பாரு. அப்போ அவர் தெரியாத்தனமா தண்ணி பைப்ப தொறந்து விட்டுருப்பாரு. ஆனா அத மூட மறந்துட்டு இருப்பாரு. அதனால அவருடைய மொத்த ஸ்டூடியோவும் தண்ணியால மூழ்குது. இதனால அவருடைய மொத்த வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. இந்த நேரத்துல இங்க இருக்கிற சில பெயிண்ட்களையாவது பத்திரப்படுத்தலாம் அப்படின்னு கையில எடுக்கும்போது, திடீர்னு அவர் தண்ணிக்குள்ள மூழ்குறாரு. இந்த வாட்டி அதிலிருந்து அவரால மீள முடியல. முழுவதும் மூழ்கி போறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு பரந்த கடல் இருக்கிற பகுதியிலிருந்து எழுந்துக்கிறாரு. கையில அவருடைய ஓவியங்கள் எல்லாமே நனைஞ்சு போய் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ வந்திருக்க உலகம் வேற ஒரு உலகம். எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல ஹீரோ இருக்கிற திசையை நோக்கி பழங்குடியினர் ஓடி வர இத பார்த்த ஹீரோ அப்படியே தண்ணிக்கு பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு தண்ணுக்குள்ள மூழ்கி நிகழ்காலத்துக்கே வந்துடுறாரு அவருடைய ஸ்டூடியோவுக்கே. ஹீரோ நினைக்கிறாரு இதெல்லாம் ஒரு கனவா இருக்காதுன்னு. யாருக்காவது இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ இத பத்தி எல்லாம் அவங்க மனைவி கிட்ட சொல்லும்போது அவங்க நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா இந்த நேரத்துல அவங்களுடைய கவனம் ஃபுல்லா வேற ஒரு பக்கம் இருக்கு. ஆமாங்க, ஹீரோவோட ஒய்ஃப் அவங்களுடைய பாஸ தான் இப்ப காதலிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு, நம்ம கொஞ்சம் பேசலாம், பிறகு எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல பார்க்க அவங்க கேட்கிற மாதிரியே இல்ல. அவர் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க லவ் பண்ற பாஸ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோக்கு இப்போ ஒரே நாள்ல அவருடைய பிசினஸும் போயிடுச்சு, அவருடைய ஒய்ஃபும் போயிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ இந்த பிரச்சனை எப்படியாவது பேசி தீர்க்கணும் அப்படின்னு முடிவுல இருக்காரு. ஆனா அவருடைய மனைவியோ அந்த முடிவுல இல்ல. உடனே ஹீரோ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னும், கொஞ்ச நாள்ல நானே வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. இருக்கிற கொஞ்ச நாள்ல ஹீரோ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மனைவியோட மனச மாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க யாருமே ஹீரோ சொல்றத கேட்கிற நிலைமையிலேயே இல்ல. ஏமாற்றம் அடைஞ்ச ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு காப்பியாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு சமையல் கட்டுக்கு போறாரு. போனவரு அங்க ஒரு அதிசயமான நிகழ்வை பாக்குறாரு. அது என்னன்னா, அவர் வளர்க்குற பூனை தாவி ஓடுற நிலையிலேயே அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. இத பார்த்த ஹீரோ அவர் கையால பூனையை எடுக்க அது ஒரு பொம்மை போலவே இருக்கு. உண்மையான பூனை போலவே இல்ல. இப்போ ஹீரோ அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அவரை சுத்தி உள்ள பொருள் எல்லாமே அசைவதை நிறுத்திடுச்சு. நேரம் ஓடாம அப்படியே நிக்க, இந்த நேரத்துல ஹீரோ நின்னுட்டு இருக்கிற தரையும் உருக ஆரம்பிக்குது. தரைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து மீண்டு வர முயற்சிக்கிறாரு. அவரால முடியல. அடுத்த சீன்ல ஹீரோ கையில காஃபி பிளாக்ஸோட அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்காரு. ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல அங்க இருக்கிற பழங்குடியினர் என்ன பண்றாங்க, உணவு சமைக்கிறதுக்காக மாமிசத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோ உடனே அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்க, ஆனா அதுக்கு பதில் அந்த பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க, ஹீரோவையே சமைச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த பக்கம் தல கால் புரியாம ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓட ஆரம்பிச்சவர் கடைசியா ஒரு கிராமத்தை பாக்குறாரு. இங்க ஒரு குகை இருக்கு, அங்க மறைஞ்சுக்கலாம்னு பாக்குறாரு. இவர் ஓடி வந்த ஸ்பீட்ல அதே இடத்துல கண்ட்ரோல் இல்லாம விட, இந்த சமயம் அவருடைய வீட்டோட மேல் டாப்பை உடைச்சுக்கிட்டு கீழே விழுறாரு. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. இதனால அவருடைய உறவினர்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஹீரோ அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் விளக்கி சொல்ல பாக்குறாரு. ஆனா சொல்றதுக்குள்ளேயே ஹீரோ தலை சுத்தி மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுறாரு. அடுத்த சீன்ல கண் முழிச்சா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் சொல்றத இங்க இருக்கிறவங்க யாருமே நம்புற மாதிரியே இல்ல. அதுக்கு பதிலா இதெல்லாம் அவருடைய கற்பனை தான்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ அவருடைய ஸ்டூடியோக்கு போறாரு. போனவர் அங்க பேங்க் அதிகாரிகள் இருக்கத பாக்குறாரு. அவங்க ஹீரோ கிட்ட நீங்க பேங்க்ல வாங்கின பணத்தை கொடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு அவரு திரும்பவும் தரைக்குள்ள இழுக்கப்படுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ இந்த நிகழ்வை தடுக்க பாக்குறாரு. ஆனா அவரால தடுக்க முடியல. இது வரைக்கும் ஹீரோக்கு 2 முறை இது மாதிரி நடந்திருக்கு. இது 3வது முறை. இந்த டைம் அவரு வேற ஒரு உலகத்துல இருக்காரு. இங்க மக்கள் மரத்து மேல கூரை போல இடத்துல இருப்பத பாக்குறாரு. அதுக்கு கீழ பழங்குடி மக்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அவருக்காகவே காத்திருந்தது போல. ஏன்னா அவரு இப்ப பறக்க போறாரு. இத பார்க்க தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க செய்கை மூலமா பறங்க பறங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அத புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப உற்சாகமா அவரும் பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால பறக்க முடியல. அதுக்கு பதிலா தரையில விழுந்து முகத்துல அடிபடுது. என்னால பறக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த பழங்குடியினர் அவர தூக்கிட்டு போறாங்க. போனவங்க ஒரு வித்தியாசமான பச்சை பழத்த அவருக்கு சாப்பிட குடுக்குறாங்க. ஹீரோ அந்த பழத்த சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. இந்த பச்சை பழத்த சாப்பிட்ட உடனே அந்த பழங்குடியினரோட மொழி இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனே இந்த இடத்துக்கு பழங்குடியினரோட தலைவர் வந்து, "நீ எப்படிப்பா இந்த இடத்துக்கு வந்த?" அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ பழங்குடியின தலைவர் என்ன சொல்றாருன்னா, "நாங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அரக்கனால இங்க பயந்துட்டு இருக்கோம்.
எங்கள்ல யாராவது ஒருத்தர் அடிக்கடி புடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இது தீர்க்கிறதுக்கு எங்களுடைய முன்னோர்கள் சில வேற்று உலக புத்தகங்கள படிச்சு சொன்னது என்னன்னா, வேறொரு உலகத்திலிருந்து மனிதன் ஒருத்தன் வருவான். அவனால மட்டும் தான் இந்த அரக்கன அழிக்க முடியும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, என்னங்க அரக்கனா? அத நான் அழிக்கணுமா? என்னாலலாம் முடியாது. நான் சாதாரண ஒரு புள்ள பூச்சி. என் மனைவி அவளுடைய பாஸ லவ் பண்றேன்னு சொல்லும்போது கூட நான் கம்முனு தாங்க இருந்தேன். அவ்வளவுதாங்க நானு. என்ன விட்டுருங்க அப்டின்ட்டு ஹீரோ மறுக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற பழங்குடியினத்தவர் அவர விட்றதா இல்ல. மாறாக அவர தலைகீழா தொங்க விடுறாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம நான் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. ஹீரோவ குகையில இருக்க அறையில தங்க வைக்கிறாங்க. இங்க டேபிள் மேல இருக்கிற தர்பூசணி பழத்த அவர் கையில எடுக்க, அதே சமயம் அவருடைய உலகத்துக்கு வந்துடுறாரு. வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனா இந்த வாட்டி அவர் என்ன நடந்ததுன்னு யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா என்னதான் சொன்னாலும் இவங்க நம்புற மாதிரி தெரியலன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து ஸ்ட்ரெய்ட்டா லைப்ரரிக்கு போறாரு. போனவர் அங்க இருக்கிற லேடியோட உதவியோட கூகுள்ல அவருக்கு என்ன நடந்ததுன்னு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆனா அவருக்கு தேவையான ஆன்சர் கூகுள் கிட்டயே இல்ல. இப்போ வேற வழி இல்லாம எப்படி இருந்தாலும் அந்த வேற்று உலகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அங்க போனா கண்டிப்பா சண்டை போட வேண்டியதாவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர தயார்படுத்திக்க ரெடி ஆகுறாரு. நல்ல சத்தான பொருள் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா மாற பார்க்குறாரு. திரும்பவும் அவர் அந்த பழங்குடியினர் வாழ்ற உலகத்துக்கே போறாரு. போனவர் இந்த வாட்டி ரொம்ப உற்சாகமாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தெரிறாரு. இதனால பழங்குடி மக்கள் அவர் அன்போடு வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய வாள பரிசா கொடுத்து மரியாதை செலுத்துறாங்க. இந்த சமயத்துல ஹீரோ என்ன பண்றாரு, பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு பழங்குடி மக்கள் எல்லாரையுமே வெளிய கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தவரு அந்த பழங்குடியின மக்கள் எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு மாற சொல்றாரு. இதனால நீங்க ரொம்ப பாதுகாப்பாவும், பத்திரமாவும் இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுற வழியா பேசுறாரு. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற பழங்குடியின தலைவர் சொல்றாரு. அதாவது என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் யாராவது இந்த இடத்த விட்டு வெளிய போக நினைச்சா, வானத்துல இருந்து மின்னல் தாக்கப்பட்டு அதே இடத்துல பொசுங்கி போயிடுவாங்கன்னு பழங்காலத்துல இருந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க யாருமே இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டோம் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ உடனே நானே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். எனக்கு ஏதாவது ஆகலன்னா, நீங்க என் பின்னாடியே தொடர்ந்து வாங்கன்னு முயற்சி பண்றாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே கிராமத்துல இருக்கிற மொத்த மக்களும் அவருக்கு பின்னாடி நகர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நகர்ந்துகிட்டே இருக்கும்போது, இந்த இடத்துல 2 பெரிய மாடு மாதிரி இருக்கிற வீரர்கள் வந்து, இந்த இடத்த விட்டு திரும்பி போங்க. நீங்கலாம் இங்க வரக்கூடாது அப்டின்னு மிரட்டுறாங்க. இந்த வாட்டி ஹீரோ எல்லாத்துக்கும் தயாராகி வந்திருக்காரு. இப்போ அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா ஒரு வழியா 2 பேர்ல ஒருத்தன் கையில இருக்க கத்திய புடுங்கி அவன கொன்னுடுறாரு. இன்னொருத்தன் தப்பிச்சு ஓடிடுறான். இதனால அந்த கும்பல் கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க அப்படின்றத உணர்ந்த ஹீரோ அவருடைய உலகத்துக்கு வராரு. ஹீரோ இப்போ அவருடைய உலகத்துக்கு வந்து நெறைய புக் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வரலாறு மற்றும் எப்படி சண்டை போடணும், என்னென்ன சண்டை வகைகள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சு கத்துக்கிறாரு. மெயினா அவர் என்னென்ன கத்துக்கிறாருன்னா, போர்ல எப்படி வெற்றி பெறணும், வெற்றி பெற என்னென்ன நுட்பங்கள், தந்திரங்கள செய்யணும் அப்படின்றதையும், போர்ல வெற்றி பெற முக்கியமான காரணம் போர் வீரர்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசுறது. இப்போ ஹீரோ பழங்குடியின உலகத்துக்கு போகும்போது ரொம்ப தைரியமான ஆளாகவும், மன உறுதியோடும் இருக்காரு. பழங்குடியினருக்கு வீரம் வர மாதிரி ஒரு அருமையான பேச்ச போடுறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய உரிமைக்காகவும், உங்க குழந்தைகளுக்காகவும், அடுத்த தலைமுறைக்காகவும் சண்டை போடணும். அந்த எண்ணத்துல சண்டை போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்கள யாராலயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சூப்பரா பேசுறாரு. இவர் பேசிய பேச்சாலே இங்க இருக்கிற பழங்குடியினருக்கு அவர் ஹீரோவா தெரியிறாரு. அதனால நெறைய பெண்கள் வந்து அவர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் எந்த பெண்ணையும் பார்க்குற மாதிரி இல்ல. அவருடைய இதயம் அவங்க மனைவிக்கு சொந்தமானது அப்படின்றதுல உறுதியா இருக்காரு. அடுத்த காட்சியில ஹீரோ அவருடைய உலகத்துல குழந்தைகள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா இந்த டைம் ஹீரோ பழங்குடியினர் உலகத்துக்கு வரும்போது, அவர் வரதுக்குள்ளேயே போர் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல பழங்குடியினர் போர்ல செம்ம அடி வாங்கிட்டு தோக்குற நிலைமையில இருக்காங்க. இத உணர்ந்த ஹீரோ என்ன பண்றாரு, உடனே அவங்கள பின்வாங்குங்க, பின்வாங்கு அப்படின்னு கத்தி ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனவரு ஒரு நல்ல பிளான் போடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட மோதணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு. அடுத்த சீன்ல வில்லன் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி ஹீரோ யாருக்குமே தெரியாம உள்ள போயிட்டு, அந்த டீம்ல இருக்கிறவங்கள ஒருத்தரா மாத்தி மாத்தி செவிலியே பலார் பலார்ன்னு அடிச்சுட்டு அவங்கள அவமானப்படுத்திட்டு வெறியேத்திட்டும் வராரு. இங்க ஹீரோவோட திட்டம் வேலை செய்யுது. கடுப்பான வில்லன் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோவ ரொம்ப கோவமா பின்னாடியே துரத்திட்டு வராங்க. உடனே ஹீரோ சிக்னல் குடுக்க அம்பு மலை போல பொழிய ஆரம்பிக்குது. இதே நேரத்துல ஹீரோ ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த ஒரு மர பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஹீரோவோட ஐடியாவால எதிரி கூட்டத்துல இருக்கிற பாதி பேர அதே இடத்துல கொல்றாங்க. மீதி பேர் பயத்திலே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்போ கடைசியா வெற்றி அடைஞ்ச பழங்குடியினர் எல்லாருமே ஹீரோவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க இருக்கிற புதிய கிராமத்துக்கு ஹீரோவையே ராஜாவாக்கிடுறாங்க. ஹீரோ இப்போ ராஜா ஆனதுனால அவருடைய அறிவ பயன்படுத்தி அந்த பழங்குடி கிராமத்துல அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் கொண்டு வராரு. நவீன முறையில வண்டிகள் எல்லாம் செஞ்சு குடுக்குறாரு. முக்கியமா நெருப்ப எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதையும் அந்த மக்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. இதனாலேயே அவர கடவுள் போல இங்க இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் எப்பவுமே அவர சூழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் மலைக்கு மேல மோனலிசா ஓவியத்த வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஓவியம் ரொம்ப அழகா வந்திருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோ அவருடைய
உலகத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ ஸ்டார்ட்டிங்ல அவர் ஒய்ஃப் கூட தொடர்புல இருக்கும் பாஸ பார்த்து பயந்தாரு. ஆனா இப்போ தலைவர் நெறைய புக்கெல்லாம் படிச்சு நெறைய கலையெல்லாம் கத்துக்கின்னு இருக்கிறதுனால அவர அடிச்சு ஓட விடுறாரு. அதிகார போதை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ தலைக்கு ஏற ஆரம்பிக்குது. இதனால பழங்குடி மக்கள அடிமை போல நடத்துறாரு. இவரு பண்ணதெல்லாம் பார்த்த மக்கள் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அமைதியா கீழ்ப்படிறாங்க. ஆனா நாட்கள், மாதமாக அவரை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால ஹீரோ பண்ணதெல்லாம் தாங்க முடியல. பொங்கி எழுந்துடுறாங்க. ஹீரோ பேச்சுவார்த்தைக்கு வராரு. ஆனா கிராம மக்கள் எங்களுக்கு ஆடம்பரமான அரண்மனைகள் போல கட்டிடங்கள் தேவையில்ல. எங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான் வேணும். அதனால நீ எங்களுக்கு தேவையில்லன்னு தாக்க வரும்போது, அவருடைய உலகத்துக்கு வந்துடுறாரு ஹீரோ. வந்தவரு உடனடியா அவர் ஃப்ரெண்ட பார்க்க போறாரு. ஹீரோக்கு என்ன நடந்ததுன்னு புரிய வருது. அதனால அவரு பண்ண தவறுகள எல்லாம் நினைச்சு வருத்தப்படுறாரு. முதல் வேலையா அவருடைய ஃப்ரெண்ட பார்த்து, "இது மாதிரி நம்ம ஸ்டூடியோவ திரும்பவும் தொறக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும்." இந்த வாட்டி அவருடைய ஈகோவ விட்டு மனசார கேட்க ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாரு. ஹீரோ இப்போ ஸ்டூடியோவ தொறக்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவுக்கு வேற ஒரு பொண்ணு மேல காதல் வர மாரி இருக்கு. இப்போ 2 பேருமே நல்லபடியா பேசி பழகிட்டு இருக்காங்க. இவங்களோட பழக்கம் முத்தம் கொடுக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அடுத்த சீன்ல கிராமத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஹீரோ திரும்பவும் பழங்குடி இருக்கிற கிராமத்துக்கு வராரு. கிராமத்தோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனம் முழுமை அடையல. அதனால இங்க ஒரு அரக்கன் வந்திருக்கான். அவன நீ தான் கொல்லணும்னு கிராம தலைவர் சொல்ல ஹீரோ என்னால முடியாது. அதனால நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. இருந்தாலும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர சண்டை போடு அப்படின்னு தள்ளி விடுறாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவும் கீழ இருக்கிற கத்திய எடுத்து அந்த பெரிய அரக்கன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோ அந்த அரக்கன கொன்னுடுறாரு. அந்த அரக்கனும் கீழ விழுந்துடுறான். இதனால கிராம பழங்குடி மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க தான் கிராம மக்கள் நம்ம ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட்ட வச்சிருக்காங்க. அது என்னன்னா சடங்கு இன்னும் முடியல. ஹீரோவோட உயிர பலி கொடுத்தா தான் சடங்கு முழுமையடையும் அப்படின்ட்டு கிராம தலைவன் சொல்றான். இத கேட்ட உடனே ஹீரோ என்னது உயிர கொடுக்கணுமா? போங்கடா டேய் அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் பழங்குடி கிராம தலைவன் கையில ஒரு பொருள் இருக்கு கட்ட மாதிரி. இந்த பொருள் ஒரு மந்திர பொருள். இப்போ பொருள நெருப்புல எடுத்து போட்ட உடனே ஹீரோ உலகத்துல ஸ்டார்ட்டிங்ல அந்த பொண்ணு கூட இருந்திருப்பாருல்ல, அங்க வந்து விழுறாரு மயக்கம் அடைஞ்ச நிலையில. ஏன்னா அந்த பொருள் எரிய எரிய இங்க ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து அதிகரிச்சுட்டே இருக்கு. மந்திரக்கட்ட முழுசா எரிஞ்சு அழிஞ்சா ஹீரோவும் அழிஞ்சிடுவாரு. திரும்பவும் அந்த பழங்குடி கிராமத்துக்கே வரமாட்டாருன்னு பழங்குடி தலைவன் எல்லார்கிட்டயும் சொல்றான். அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த மரக்கட்டைய ஃபுல்லா எரித்துக்குள்ள அத எடுத்து தண்ணிக்குள்ள போடுறாங்க. நெருப்பு அணைஞ்சதுனால ஹீரோ திரும்பவும் மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு அவருடைய உலகத்துல. உடனே ஹாஸ்பிடல்ல அடிச்சு புடிச்சு எழுந்து ஹீரோ பாக்குறாரு. பார்த்தா இங்க அவருடைய ஒய்ஃபும், அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. கூடவே இப்ப காதலிக்கிற பொண்ணும் நின்னுட்டு இருக்கா. இங்க இருக்கிற ஹீரோவோட குடும்பத்த பார்த்த உடனே புதுசா வந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, ஹீரோ இன்னும் அந்த லேடிய மறக்காம தான் இருக்காரு. அதே போல அவங்களும் ஹீரோவ இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த டைம்ல தான் ஹீரோவோட மனைவி என்ன பண்றாங்க, அவங்க பண்ண தப்பு எல்லாம் உணர்ந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு, "இனிமே நான் அந்த ஆள் கூட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு முக்கியம். நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்ப தான் புரியுது. அதனால என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. நான் உங்களுக்கு புடிச்ச மனைவி மாதிரி இருப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இந்த பக்கம் பழங்குடி உலகத்த காட்டுறாங்க. அதுல ஹீரோக்கு ஒரு சிலைய வச்சு அவர சாமியாவே ஆக்கி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த மொத்த நிகழ்வால ஹீரோ ஒரு புது மனுஷனாவே மாறியிருக்காரு. அவர் குடும்பத்தோட ஒரு பீச்ல உட்கார்ந்து அருமையான இந்த நாள கழிக்கிறாரு. இதோட படம் முடியுது. நன்றி, வணக்கம்.